ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி மாங்காயும் வெள்ளரிக்காயும் வச்சுட்டு ஒரு அவல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கப் டு 2 கப்பு அவல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நம்ம தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும். 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த வெள்ளரிக்காயை நல்லா நம்ம துருவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மாங்காயும் அதே மாதிரி தான், ஒரு பாதி மாங்காய் இருந்தால் போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும். அந்த மாங்காயும் அதே இதில் துருவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது போக நமக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 கப்பு வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலையாகவும் இருக்கலாம், இல்லை பச்சை வேர்க்கடலையாகவும் இருக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் லேசாக கிளறி விட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சீரகத்தை போட்டு அதுவும் நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சதுமே கருவேப்பிலையை போட்டுக்கணும். கருவேப்பிலை வெடித்ததுமே நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா வறுத்ததுமே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுன்னா போதும் நமக்கு. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தட்டுப்படும் போது நல்ல ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயை போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். அந்த மாங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிக்கணும். இது நல்லா கிளறி மாங்காய் நல்லா இந்த பச்சை வாசனை போனதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளரிக்காயும் போட்டு இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெள்ளரிக்காயும் நல்லா வதங்கினதுமே நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த அவலை எடுத்து இதில் போட்டு நல்லா நம்ம உதுத்து விடணும். நம்ம கிளறிட்டு நல்லா உதுத்து விடணும். ரொம்ப நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது ஒரு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அது நல்லா இந்த மாங்காய் வெள்ளரிக்காய் அந்த அவல் கூட நல்லா கோட்டாகி நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம துரும்பி வச்சுருந்த தேங்காய் எடுத்து இதில் போட்டுக்கணும். அப்பயே நம்ம எலுமிச்சை பழத்தையும் கையோடு புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி விட்டுட்டா உங்களோட ரெஃப்ரெஷிங்கான மாங்காய் அண்ட் வெள்ளரிக்காய் அவல் ரெடி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸு செய்முறை எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை முதல் மாதிரி நான் போடணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.